இந்த ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க எங்க அப்பாவை பத்தி தான் பார்க்க போறீங்க. நான் யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, எங்க அப்பா என் கூட இங்க சென்னையில வந்து சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் ஊர்ல இருக்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல சாப்பிட்டுட்டு தங்கிட்டு இருக்க மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து அவர் என் கூட இல்ல. ஆ, முதல்ல அவர் ஒரு படிச்ச வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் அவரு. அவருக்கு இப்போ 75 வயசு இருக்கும். காலப்போக்குல சரியா ப்ராக்டிஸ் இல்ல அவருக்கு. ஆ, ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு. அதனால அதை தேடி தேடி அலைஞ்சிட்டே இருப்பாரு. கடைசி காலத்துல எங்க அம்மா கூடவும் எங்க 2 அக்கா கூடவும் சண்டை போட்டுட்டு வீட்ல இருந்து வந்தாரு அவரு வெளிய. நான் ஆதரவு கொடுத்து என் கூட வச்சிருந்தேன். ஆஹ் ஒரு சில மனிதர்கள் யாரு கூடயுமே ஓட்ட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட கடைசி காலத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணா அவங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா போகும். அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசுவாரு, பின்னாடி அங்க போனதுமே அவங்கள பத்தி 100% தப்பா சொல்லுவாரு. அதே மாதிரி எப்போதுமே மணி மைண்டடாவே இருப்பாரு. யாருக்கிட்ட போய் எது பேசினாலுமே அடுத்த நிமிஷம் காசு கிடைக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாரு. எங்க அப்பாவை பத்தி இந்த மாதிரி நான் போடுறத தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப என்னன்னா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பண்ணை வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து போயிட்டாரு அவரு. அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியல. எத்தனை ஃபோன் கால் பண்ணாலும் எடுக்கவும் இல்லை அவரு. ஃபோன் எடுக்காதவங்கள நம்ம எப்படி ரீச் பண்றது? ஆஹ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரோன்னு எனக்கு தெரியல அவரை பத்தி எனக்கு. அந்த ஊர்ல வந்து எனக்கு நிறைய சொந்தக்காரவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, நீ தான் வீட்டை விட்டு துரத்திட்டியான் அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. எனக்கு யாரையுமே வீட்டை விட்டு துரத்துறது, இந்த மாதிரி தேவையில்லாத ரீசன் பத்தி அதை பேசவே எனக்கு விரும்பலைங்க. அவருக்கு நான் ஆதரவு கொடுத்து வச்சிருந்தேன். அவருக்கு ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டதா என்னன்னு தெரியல, இல்ல வசதி ஏற்படலையா என்னன்னு தெரியல, அவர் அங்க இருந்து போயிட்டாரு. அதை வந்து ஒரு தீவா அவர் நினைக்கிறாரு. ரொம்ப தூரமா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத இந்த ஒரு ஊர்ல என்னால ஒரு ஹோட்டல் கிட்டல் எதுவுமே இல்லை, பஸ் அடிக்கடி வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளா புலம்பிட்டே இருந்தாரு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா, இவ்வளவு நாள் நம்ம வீடு கொடுத்தோமே, நம்ம கூட இருந்தாரே அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்ல, அதுல அவருக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் தான் தெரியும். அதனால அப்படியே சொல்லாம கொள்ளாம வெளியிட்டார் போல இருக்கு. எங்கேயாச்சும் அவரை பார்த்தா இல்ல ஊர்ல இருக்க மக்கள் நீங்க இந்த வீடியோ பதிவை பாக்குற மாதிரி இருந்தா இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. அவரை பத்தின இன்னொரு ஷார்ட்ஸோட நான் உங்களை கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறேன்.